ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு டிஎஃப் டேட்டரி. என்னோட டெய்லி விளாக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். சரி வாங்க விளாக்குள்ள போகலாம். மக்களே, இன்றைக்கி என்ன ஒர்க்னா, திருப்பூரில் வந்து ஒர்க் போயிட்டுருக்கு. இன்டீரியர் பாலிசிங் ஒர்க் தான் போயிட்டுருக்கு. சரி வந்து லேபர் கொண்டு போய் ட்ராப் பண்ணணும். ஏன்னா அன்றைக்கி சண்டேனால அவங்க எப்படியும் அவங்க வந்து தங்கி ஒர்க் பண்ணுறாங்க. பஸ்ஸில் போனால் லேட் ஆகிடும். ஸோ அதனால் நாளைக்கு கொண்டு போய் ட்ராப் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி திருப்பூர் போகிறேன். ஜோய் கா பிரீதம் ஆமாம். चल चल चलो पानी वानी हो गया सब। ओ पानी बॉटल हाय மக்களே, இப்போ டீ டைம். கொஞ்சம் படம் ரோட்டில் போயிட்டுருக்கோம். அதான் ஷார்ட் ரூட்டு. சரி ஒரு டீயை குடிச்சிட்டு போகணுன்னா பேக்கெட்லேயும் பாடிட்டுருக்கோம். மக்கள் பிளாக் காஃபி தான் சொல்லியிருந்தேன். வந்து பிளாக் டீ இப்போ மறுபடி மாற்றிட்டேன். பிளாக் காஃபி ரொம்ப சளியாக இருக்கனால பிளாக் காஃபி கொடுத்தா நல்லாயிருக்கும். காலையில் ரொம்ப 2-3 நாளாக சரியான கோல்டு சளி ஜாஸ்தியாக இருக்குது. காஃபி கொடுத்தா கொஞ்சம் இதமாக இருக்கும். பிளாக் காஃபி கொடுத்தா தானே இருக்குண்ணா. மேலே சைட் ஓப்பனில் தானே இருக்கு. அந்த ஜா மக்களே, ரீச் திருப்பூர். மணி பார்த்தீங்கன்னா 11 பக்கம் ஆயிடுச்சு. வீட்டில் தான் தங்கி ஒர்க் பண்ணுறதுனால எப்படியும் விட்டுட்டு போகிற பிரச்சனை இல்லை. ஏன்னா ஏற்கனவே 2 நாளாக ஒர்க் போயிட்டுருக்கு. ஃப்ரேம்லாம் கொடுத்தாச்சு. வந்து பேனல் போட போகிறாங்க. ஓகே வந்தாச்சு. இது வந்து பார்த்து விட்டுட்டு கிளம்ப வேண்டி தான். மக்கள் இங்கே தான் ஒர்க் பண்ணுறோம். இங்கே தான் வயரிங் முடிச்சிட்டாங்க. இனி பேனல் போட வேண்டியதான். ஓகே மக்களே, நம்ம டீம் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வந்து தங்கி ஒர்க் பண்ணுறாங்க. ஃப்ரேம் வந்து ஒரு நாள் மிஸ் பண்ணுறாங்க. இங்கே வந்து 3 ரூம் ஒர்க் பண்ணுறதுனால பேனலையும் ஒர்க் பண்ணுறதுனால எப்படி இங்கே தங்கி தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க விட்டு நான் கிளம்புறேன். இப்போ வந்து லஞ்ச் டைம் ஆகிடுச்சு. அவங்களுக்கு லஞ்ச் வாங்கி கொடுத்துட்டு நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதான். மக்களே, இன்றைக்கி சண்டேனால நிறைய கடை மூடி இருக்கு. லாஸ்ட் டைம் வந்து இங்கே தான் இந்த ஒரு கடை தான் அண்ணமாலையாக இருந்துச்சா. அண்ணாமலை தக்காளி சாப்பாடு வாங்கியிருந்தேன். அது அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. சரி அதே தக்காளி சாப்பாடு தான் இன்றைக்கி கேட்டானுங்க. ஆனால் அந்த கடை இன்றைக்கி இல்லை. ஆகையால் இங்கே ஒரு கடை தேசியமாக ₹39 இங்கே என்ன கிடைக்குது அதை வாங்கி போய் கொடுக்கலாம். சண்டேனால எல்லாம் நல்லா வாய்ப்பில் இருக்காங்க. நிறைய கடை இல்லை இங்கே. மக்களே
நல்ல வேலை ஞாயிற்றுக்கிழமை ஒரு கடை இங்கே இருந்தது. ஸோ சாப்பாடு பார்சல் வாங்கியாச்சு. ஸோ அமௌண்ட் வந்து ஏடிஎம் எடுக்கிற மாதிரி இருக்குது. ஏடிஎம் அமௌண்ட் எடுத்து ரெண்டையை கொடுத்து நம்ம ஊருக்கு அம்மா வேண்டிதான். प्रीतम ये पकड़ क्या हो रहा है? बोर्ड मार को है क्या? चलो कोई ஓகே மக்களே, நமக்கு வந்து லஞ்ச் வாங்கி கொடுத்தாச்சு. அவங்க பாட்டு ஒர்க் பண்ணிருப்பாங்க. சைடில் யாருமே இல்லை இன்றைக்கி சண்டேனால. மற்ற டைமில் அந்தந்த டீமில் இருப்பாங்க. இது வந்து கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க்னால வெளியே வந்து ஒர்க் பண்ணிருக்கோம். இன்றைக்கி சண்டே நைட்டு தங்கி ஒர்க் பண்ண போகிறாங்க. எப்படியும் ஒரு 2-3 நாள் இங்கே ஒர்க் இருக்கும். ஓகே, நான் இங்கேருந்து கிளம்புறேன். வாங்க போகலாம். ஓகே, பாய் பாய். முடிச்சு ஒர்க் பண்ணிருக்கானுங்க. விஜய் பையா பாய் பாய். நீதம் பாய் பாய். ஓகே, ஆஃப் டு கோயம்புத்தூர். மக்களே, ரீச் டு ஹோம். இப்போ வந்து லன்ச் டைம். பசிக்குது, சாப்பிட்டுட்டு வெளியே போய் பியர் ட்ரிப் பண்ணோம். கொஞ்சம் வளர்ந்த மாதிரி இருக்குது. சாப்பிட்டு போகலான்னு இருக்கேன். சாப்பிட்டா தான் கொஞ்சம் நேரத்தை அடிக்கும். கொஞ்சம் டயர்டாக இருக்குது. சாப்பிட போகிறேன். மக்களே, ஹேவ் அ லன்ச். சமப்பதி நான் சாப்பிட போகிறேன். மக்களே, பியர் ட்ரிப் ஓவர். ஓகே, லன்ச் முடிச்சுட்டு கரெக்டாக நம்ம சர்வ் வந்தாச்சு. பியர் ட்ரிப் நம்ம பக்காவாக பண்ணியாச்சு. அது ஒரு சின்ன பர்ச்சேஸ் இருக்குது. நல்லா வந்து ட்ரெஸ்ஸு பர்ச்சேஸ் பண்ணணும். அதை முடிச்சிட்டோம். நான் இன்னையோட டே டாஸ்க் முடிஞ்சது. மக்களே, பர்ச்சேஸ் முடிச்சாச்சு. நாளைக்கு ஒரு சின்ன ஃபங்க்ஷன் தான். அதுக்கு ட்ரெஸ் எடுக்கிற போய் பேகி ஃபேண்ட் பேண்ட் ஷர்ட்டு இது பேகி ஷூ ஆமாம். தார் ரோடு போகிறவங்க போட்டிருக்க ஷூ மாதிரி இப்போ தான் ஃபேஷன். இது ஓகே, போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பர்ச்சேஸ் முடிச்சாச்சு. வ்ளாக் எடுக்கலான்னு பார்த்தா நீங்கள் கொஞ்சம் கசகசன்னு இருந்தது. இப்போ ஹெக்டிக் டைம்னால கரெக்டாக அதெல்லாம் வ்ளாக் எடுக்க முடியல. ஓகே, வீட்டுக்கு வந்தாச்சு. இன்னும் இப்போ இன்னொரு மெல்கோ ஷர்ட் எடுத்திருக்கேன். சரி, எது நல்லா இருக்கோ அதை போடுவோம் நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு. ஃபேண்ட்டு போட்டு நட செட்டும். நம்ம சேட்டுவும் பேகி ஃபேண்ட் க்ரீன் அண்ட் ஒயிட் எடுத்துருக்கான். நீங்கள் கொஞ்சம் வெளியே அப்படியே நல்லா இருக்கு. இல்லை இருக்கானதான் போட்டேன். ரோட்டில் தார் போடுற வச்சுருந்தாங்க, தள்ளிட்டு வந்துட்டேன். அந்த செட்டும் அந்த மாதிரி ஷோ. இங்கே தள்ளு. இப்படி ஆகிட்டோமா? இங்கே கூட செட்டுவோம். மக்களே, யூனிஃபார்ம் இங்கே ஆகிட்டுமா? இங்கே பாரு. மக்களே, ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆயாச்சு. நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு இன்னைக்கு நைட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஃபேண்ட்டுக்கு இந்த ஷூ தான் செட்டாக போடலாம். இந்த ஷூ போட்டு செட் ஆகுதுன்னா ஃபேண்ட் ஹைட் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் இந்த ஷூ போட்டு ரெடி ஆயாச்சு. ஓகே, ஓகே மக்களே, இன்னையோட டே சிறப்பாக முடிஞ்சது. இதோட இந்த வ்ளாக் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். அதோட ரொம்ப முக்கியமான விஷயம், டிஎஃப் டேட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.